கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஐபிஎல் தான் சார் முக்கியம். ஐபிஎல் தான் முக்கியம். அன்னைக்கு 1ஆம் தேதி சென்னை மேட்ச் நடக்குது. நான் போயிட்டு என் மொபைல் 1ஆம் தேதி காணாம போகுது. இன்னைக்கு எல்லாரும் ஐபிஎலுக்கு போயிருக்காங்கப்பா, நாளைக்கு வா அப்படின்னு. நான் சொன்னேன் சார், அவன் ஃபுல் ஷேவ்ல வந்தான், ஒரு வாரத்தில் அவனுக்கு தாடி வளர்ந்து நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன பிடிச்சி நேற்று அவ்வளோ கேள்வி சார், நீ கம்ப்ளைண்ட் இப்படி எழுது, அதாவது நான் மொட்டையா எழுதணுமா, அதாவது என் மொபைல் இங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வச்சுட்டு போனேன், கேமரால வந்து கேமரா அந்த விஷயமே எழுதக்கூடாதான், ரெண்டாவது இருக்குன்னா திரும்ப வந்து பார்க்கணும் மொபைலை காணும் அப்படி. நான் இல்லை கேமரால ஒருத்தன் வந்து எடுத்திருக்கேன், அதை நான் மென்ஷன் பண்ணீங்கன்னா நீ உள்ள போவ அப்படின்னு சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவங்க எல்லாம் என்ன மாட்டாங்க. இவரை வந்து அவங்க சொன்னாங்க, அவன் வந்து அவன் பாட்டுக்கு வரான், ஒரு 2 மொபைல் எடுத்து அவன் பாட்டுக்கு போறான், அவனை போய் நீ என்னென்ன இது பண்றப்பா அப்படின்னு. என்னங்க இது டீ வடை எடுத்துட்டு போற மாதிரி. செல்போனை எடுத்து எங்க வித்தீங்க, எவ்வளவுக்கு வித்தீங்க? ஆமா சார், ஒரு கட்டிங்க்கு ஆசைப்பட்டு நான் 500 ரூபாய்க்கு விற்று கொடுத்தேன் சார். அது உண்மை சார், நான் ஒன்றும் திருடம் இல்லை சார். எங்க போய் வித்தீங்க? சார் பர்மா பஜார் சார். சார், இவங்க தான் என் செல்போனை திருடியது, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க என்று இருவரை ஆட்டோவில் வைத்துக்கொண்டு சென்னை கமிஷனர் ஆபீஸுக்கு வந்த ஒருவர் புகார் அளித்தார். செல்போன் காணாமல் போச்சு என்று புகார் அளிக்க பாதிக்கப்பட்டவர்கள் வருவது வழக்கம். ஆனால் திருடியவர்களையும் சேர்த்து கூட்டி வந்த இவரின் கதை சற்று விசித்திரமானதுதான். அது என்னவென்று பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இவரது பெயர் சலீம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றின் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி பிச்சை கேட்பது போல் வந்த இருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் வைத்திருந்த 1.5 லட்சம் மதிப்புள்ள செல்போனையும் இன்னொரு செல்போனையும் திருடிச் சென்றனர். செல்போனை காணாமல் அதிர்ந்து போன சலீம் சிசிடிவி காட்சியை பார்த்தபோது எடுத்தவர்களை அடையாளம் கண்டார். உடனே இது குறித்து பெரியமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். ஆனால் அங்கே காவலர்கள் இல்லை. ஐபிஎல் போட்டிக்கு பாதுகாப்புக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அடுத்த நாள் சென்று அவர் புகார் கொடுத்துள்ளார். புகாரை வாங்கிக் கொண்ட போலீசார் அதன் பின் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. திருடர்களை பற்றி கேட்டதற்கும் சலீமுக்கு அலட்சிய பதிலே கிடைத்திருக்கிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த சலீம் தானே களத்தில் இறங்கினார். சிசிடிவி காட்சியில் பதிவான முகத்தை வைத்து திருடர்களை அவர் தேடத் தொடங்கினார். சுமார் 15 நாட்கள் சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், பிராட்வே பேருந்து நிலையம், டாஸ்மாக் பார்கள் ஆகிய பகுதிகளில் அலையோ அலை என்று அலைந்து ஒரு வழியாக தியாகராய நகரில் வைத்து தன் செல்போனை திருடியவர்களில் ஒருவரை சலீம் கண்டுபிடித்தார். அவரிடம் விசாரித்ததில் அவர் அந்த செல்போனை இன்னொருவரிடம் 500 ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக கூறினார். உடனே சென்ட்ரல் அருகே மீண்டும் தேடி அலைந்து அவரையும் கண்டுபிடித்தார் சலீம். பின்னர் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற சலீம் இவர்கள்தான் செல்போனை திருடினார்கள் என்று கொண்டு போய் நிறுத்தியுள்ளார். ஆனால் அப்போதும் பெரியமேடு காவலர்கள் அவர்களை கைது செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மேலும் மன உளைச்சல் அடைந்த சலீம் ஆட்டோவை அப்படியே காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு திருப்பினார். சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்க சென்றதை அறிந்த பெரியமேடு போலீசார் உடனே சலீமை அவர் பணி செய்யும் விடுதிக்கு வரவழைத்து அங்கு வைத்து ஆட்டோவில் இருந்த இருவரையும் கைது செய்தனர். அப்போது மேலும் திருடர்களை நீங்கள் ஏன் பிடித்தீர்கள், அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உங்கள் மீது வழக்கு போடுவோம் என்று போலீசார் மிரட்டியும் இருக்கிறார்கள். பின்னர் அவர்களிடம் விசாரித்ததில் அந்த செல்போனை பர்மா பஜாரில் ஒரு கடைக்காரரிடம் இவர்கள் விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த கடைக்காரரையும் போலீசார் தேடி வருகின்றனர். செல்போன் திருடப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் காவல்துறையில் புகார் அளிப்பதற்காக மட்டுமே 5 நாட்கள் அலைந்து திரிந்து பின் தாமே 15 நாட்கள் கழித்து திருடர்களை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த போதும் அதை கண்டுகொள்ளாமல் பாதிக்கப்பட்ட இளைஞரை காவல்துறை மிரட்டி அனுப்பிய சம்பவமும், குற்றவாளிகளோடு சுமார் 9 மணி நேரம் ஆட்டோவில் பாதிக்கப்பட்ட இளைஞர் அலைந்த சம்பவமும் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.